கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரிலும் அதிகமான நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் அதனுடைய 5வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் பாடுவதை நாம் காண முடிகிறது. கர்த்தர் யாரை ஆசீர்வதிப்பார் அப்படி என்றால் நீதிமான். நீதிமான் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவம் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தன்னுடைய அக்கிரமங்கள் சாபங்கள் எல்லாம் கழுவப்பட்டு கர்த்தரை விசுவாசித்து பின்பற்றுகிற ஒருவன் தான் நீதிமான். தன்னுடைய நற்கிரியைகளினாலும் தன்னுடைய அனுதின செப தியானங்களினாலும் தன்னுடைய வாழ்வை காத்து கொள்ளுகிறவர்கள் நீதிமான்கள். அந்த நீதிமானைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அது மட்டுமல்ல, அவனை பாதுகாக்கவும் ஆரம்பிக்கிறார். அவனை காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று சொல்லி பாட ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவர் நீதிமான்களாயிருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். மட்டுமல்ல, அவனுக்கு எதிராக வருகிற பல ஆபத்துக்கள், மோசங்கள், பல தீமைகளிலே ஆண்டவராகிய தேவன் காருண்யமாக பாதுகாப்பாக இருந்து கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி, கண்கள் கண்ணீரால் நிரம்பாதபடி தேவ தயவினாலும் தேவ கிருபையினாலும் கர்த்தர் காப்பாற்றி நடத்த ஆரம்பிக்கிறார். நாம் இன்றைக்கு தேவனை அறிந்தவர்களும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களுமாகிய நாம் நீதிமான்களாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய நன்மைகளையும் தெய்வீக பாதுகாப்பையும் சுகத்தையும் பலனையும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் மாற்றட்டும். தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, எல்லாரையும் பாதுகாக்கிறவர் அல்ல. யார் நீதிமானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யார் நீதிமான்களோ அவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய வேத வசனத்தின்படி தேவ நீதி செய்கிற தேவனுடைய நீதிமான்களாய் நாம் மாறுவோம். மட்டுமல்ல, தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த பயங்கரமான கடினமான நாட்களாய் இருக்கிறபடினாலே பாதுகாப்புண்டாக, அடைக்கலம் உண்டாக, கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்க நாம் இன்றைக்கு நீதிமான்களுக்குரிய வாழ்க்கை வாழுவோம். கர்த்தரே நம்முடைய காருண்யத்தினால் நிறைத்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. தேவன் பெரியவர், தேவன் மகத்துவமுள்ளவர். இந்த நல்ல காலை நேரத்திலும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது தேவனே, நீர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறீர். காருண்யம் என்னும் கேடகத்தினாலும் அவனை சொந்து கொள்ளுகிறாம். ஆண்டவரை, நீதிமானாயிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கேடகமாக மாத்திரமல்ல பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதத்தின் அரணாகவும் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த உண்மையை புரிந்து கொண்டு நீதிமான்களுக்குரிய செயல்பாடுகளிலேயும் நடக்கையிலேயும் நிறைவாய் நடந்து அவ்விதமான ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். கிருபையின் கரங்கள் தாங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.